ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்த்துருந்தோம். லைக் அது எப்படி ஒர்க் ஆகும், அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். இன்னும் நம்ம ஃபார்மல் டெஃபினிஷன், ஃபார்மல் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. நம்ம டேரக்டா கோடிங்ல போகும்போது அந்த டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்ட் செட்டப்க்கு பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நோட் இருந்திருக்கணும் கண்டிப்பா. அப்படி இன்கேஸ் இல்லைன்னா இந்த node.js.org போயிட்டு இந்த வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன் எப்பவுமே மோஸ்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் வேணும்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் மேபி பக்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்கலாம். இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகி ஸ்டேபிளா இருக்க வெர்ஷன். ஸோ நீங்க எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க Node.js டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே என்விரான்மெண்ட் செட்டப் வந்து அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து அந்த நோடோட என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு செட் ஆயிருக்கும். அண்ட் தென் அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் டவுன்லோட் பண்றதுக்கு என்பிஎம் பேக்கேஜ் வந்து நம்மளுக்கு தேவை. அந்த என்பிஎம் பேக்கேஜும் நம்மளுக்கு வந்து இந்த Node.js கூட நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கும். அது ரெண்டுமே நம்ம வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல Node.jsோட வெர்ஷனும் இதோட வெர்ஷன் ரெண்டுமே நம்ம வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா, அந்த என்பிஎம் இது ரெண்டுமே இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓபன் பண்றேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு நோடோட வெர்ஷனும் என்பிஎம்மோட வெர்ஷனும் செக் பண்ணிக்கலாம். நோட் வெர்ஷன் போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோடோட வெர்ஷன் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும். அதே மாதிரி என்பிஎம்மும் இருக்கா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே, நம்மளுக்கு ரெண்டுமே இருக்கு. இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இது இன்ஸ்டாலேஷன் வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெண்டு வெர்ஷனுமே வந்திருக்கும். இந்த ரெண்டு இருந்தாலே நம்ம வந்து ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோல வந்து ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபோல்டர் செட்டப்காக இன்னொரு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டைரக்டரி போட்டுட்டு இந்த டைரக்டரிக்குள்ள போயிட்டு npm init அப்படின்னு கொடுக்கலாம். npm அந்த இனிஷியலைசேஷன் பண்ண சொல்றோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே வந்து அந்த package.json அப்படிங்கிற ஃபைல் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். பேக்கேஜ் நேம் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க. என்டர் கொடுத்துட்டே வரலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க நேம் இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே அப்படின்னா என்டர் கொடுத்துக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல். என்ட்ரி பாயிண்ட் வந்து ஓப்பனிங் ஃபைல் வந்து index.js அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே. மற்றெல்லாம் கிட்ரெப் எல்லாம் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. ஆத்தர் நேம் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஓகேனா கிரியேட் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த init ஃபோல்டர் வந்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். இப்போ விஷுவல் ஸ்டுடியோல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ல உள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு package.json அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் அந்த ஃபோல்டருக்குள்ள அந்த ஒரு ஃபைல் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கும். அதோட நேம் வந்து நம்ம கொடுத்த நேம், வெர்ஷன், டிஸ்கிரிப்ஷன் எதுவும் இல்லை. மெயின் வந்து index.js. ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு இது, பட் நம்ம எந்த டெஸ்ட்டும் கொடுக்கல, அதனால எம்டியா இருக்கு. ஆத்தர் லைசன்ஸ் வேற எந்த டீடைல்ஸும் நம்மளுக்கு இதுல எக்ஸ்ட்ரா ஆட் ஆகல. இப்போ வந்து இதுல நம்ம எக்ஸ்பிரஸ் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணணும். இங்க டெர்மினல்ல போயிட்டு npm இன்ஸ்டால். கண்டிப்பா npm இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம ஃபெமிலியரா தான் இருப்போம். ஸோ அதனால அதை பத்தி நம்ம டீட்டெயிலா போக தேவையில்லை. சேவ் எக்ஸ்பிரஸோட மாடியூல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃபோல்டர் இன்னும் சேஞ்ச் பண்ணல. இது நம்ம லேட்டஸ்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்குள்ள இருக்கணும். டெஸ்க்டாப் cd ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஆட் ஆயிருக்கு. இங்க கீழே வந்து டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் மாடியூல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா இது வந்து டிபெண்டன்சி ஆட் ஆயிருக்கும். அதுல எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. இதுலயும் செக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு ஆட் ஆயிருக்கு.
இதை வந்து ஃபோல்டரா ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு 3 ஃபைல் இருக்கும். ஆல்ரெடி பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணது பார்த்தோம். பேக்கேஜ் லாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல வந்து அதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் டிஃபால்ட்டா அவங்க யூஸ் பண்ற அந்த ஃபைல்ஸ், அது கூட நம்ம ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணா அதுவும் நமக்கு வந்து எக்ஸ்பிரஸ் இதோட வெர்ஷன், இது வந்து இன்டெகிரிட்டி, இந்த சம்ஷா, இது எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. அது போக டிஃபால்ட்டா அவங்க யூஸ் பண்றது எல்லாமே அவங்க டிஃபால்ட்டா வச்சிருக்க HTTP எரர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து அவங்க எக்ஸ்டர்னலா நம்ம இன்ஸ்டால் பண்ணாம அதுவாவே உள்ள இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை. நோட் மாடியூல்ஸ் வந்து இதோட மாடியூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே தான் இருக்கும். இங்கே தான் நம்மளுக்கு கோட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஓகே, ஃபைனலா ஒரே ஒரு சின்ன டூல் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு பேக்கேஜ் தான், என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோட்மான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாவது சேஞ்சஸ் வந்து ரன் டைம்ல பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை சேவ் பண்ண உடனே அது வந்து சர்வர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். இல்ல அப்படின்னா நீங்க சர்வர் வந்து மேனுவலா கட் பண்ணிட்டு எகைன் அந்த சேஞ்சஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ப்ராசஸ் வந்து ஈஸி பண்றதுக்கு தான் இந்த நோட்மான் அப்படிங்கிறது. குளோபலா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நோட்மான். ஓகே, அதுவும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன் இதுல பாத்தீங்கன்னா நோட்மான் வந்து நம்ம டைரக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து index.js அப்படின்னு கொடுத்துருந்தோம். நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு இண்டெக்ஸ் ஃபைலும் கிடையாது. என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ ஃபைல் index.js. இது நேம் வந்து இண்டெக்ஸ் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை, பட் கன்வென்ஷன் படி நம்ம யூஸ்வலா எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓப்பனிங் ஃபைல் இண்டெக்ஸ் அப்படின்னு வைப்போம். சேம் அதே கன்வென்ஷன்ல index.js அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம ஃபைல் வச்சதுக்கு அப்புறம் நம்மளோட கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். நம்ம வந்து நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரௌசர்ல இருந்து ஒரு கால் வரும்போது அந்த காலை லிசன் பண்ணிட்டு அதுக்கு சம் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட அல்டிமேட் எய்ம், எக்ஸ்பிரஸோட எய்ம். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஓவரால் டாஸ்க். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ப்ரௌசர்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணி அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். இன்கேஸ் அது இன்வாலிடான ரெக்வஸ்டா இருந்தா எரர் மெசேஜ் சென்ட் பண்ணோம், இல்ல சம் என்ன அப்ரோப்ரியேட் எரர் வந்து நம்ம த்ரோ பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ரௌசர்ல இருந்து வர ரெக்வெஸ்ட் வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அது வந்து எந்த ப்ரௌசர், எந்த போர்ட், இதெல்லாமே நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த போர்ட்ல இருந்து வர ரெக்வெஸ்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணு. லைக் வந்து எல்லாமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. லைக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ www.facebook.com கொடுத்தோம் அப்படின்னா அந்த facebook.com இருந்து வர ரெக்வஸ்ட் மட்டும்தான் வந்து அந்த ஃபேஸ்புக்கோட சர்வர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ வாட்ஸ்அப்போட சர்வரோ இல்லை வேற ஏதாவது இன்ஸ்டாவோட சர்வரோ வந்து அவங்க அக்செப்ட் பண்ண தேவையில்லை, லிசன் பண்ணவும் தேவையில்லை. ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ் வச்சு, அந்த பர்டிகுலர் போர்ட் அட்ரஸ் வச்சு, ஹோஸ்ட் நேம் வச்சு வர ரெக்வஸ்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் போட போறோம். இதுக்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்றது லைக் ரெக்வயர்ட், இது எல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரெக்வயர் அப்படிங்கிற கீவேர்டு தான் நம்ம போட்டிருப்போம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் அப்படின்னு கூட ஒரு சில இதில் சொல்லுவாங்க. இதுல வந்து ரெக்வயர் அப்படின்னு சொல்லி அந்த மாடியூல் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ எந்த ஃபைல் தேவையோ அந்த ஃபைல், அந்தந்த ஃபைல்ல வந்து இந்த ரெக்வயர் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு எடுத்துக்கணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிரஸ், இது வந்து முன்னாடி எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த எக்ஸ்பிரஸ் முன்னாடி வெறும் நோட்ல வந்து பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து ரெக்வஸ்ட் வந்து மேனுவலா ஹேண்டில் பண்ணி மேனுவலா எடுத்து அந்த HTTP மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரே ஃபைல்ல எல்லா ரெக்வஸ்ட்டும் நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது அடுத்த ஆப் இதை வந்து எக்ஸ்பிரஸ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸோட ஒரு இது மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஸ், இந்த எக்ஸ்பிரஸ்ல எங்கிருந்து வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த இம்போர்ட் பண்ண ஃபைல் எல்லாமே இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணணும் இது எல்லாமே வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த ஆப் மட்டும் வச்சுட்டு அந்த ஆப் டாட் கெட், இந்த கெட் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் அந்த HTTP verb. நம்மளுக்கு HTTP verb பாத்தீங்கன்னா இந்த கெட், போஸ்ட், delete இந்த மாதிரி ஒரு சில verbs எல்லாம் இருக்கு. அதுல நம்ம இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா கெட். இப்போ நீங்க கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிள் டேர்ம், கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல கெட் அப்படிங்கிறது நீங்க ஏதாவது ரெக்வஸ்ட் பண்றீங்க அதை எடுத்து கொடுக்கறதா வந்து கெட் அப்படிங்கிறது. போஸ்ட் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கறத அதை வாங்கிக்கும். லைக் நம்ம சைட்ல இருந்து போஸ்ட் பண்றோம், வெப்சைட் ப்ரௌசர் சைட்ல வந்து போஸ்ட் அப்படிங்கிறது API கொடுக்கறது, சர்வர் சைட்ல வந்து போஸ்ட் அப்படிங்கிறது ப்ரௌசர்ல இருந்து கொடுக்கறத வாங்கிக்கிறது. அதே மாதிரி கெட் அப்படிங்கிறது ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ கெட் அப்படிங்கிறது நம்ம ப்ரௌசர்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ fb.com சொன்னேன். ஸோ fb.com அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம இதுல என்ன போடுவோம்னா, நம்ம லோக்கல்ல ரன் பண்றங்காட்டி ஹோஸ்ட் நேம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஹோஸ்ட் நேம் பதிலா ஜஸ்ட் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த என்டையர் நேம் மட்டும் எடுத்துக்கும். ஸ்லாஷ் எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது.
ஸோ ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு கெட் ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நம்மளுக்கு 2 பேராமீட்டர் இருக்கும். நம்ம முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா ஒரு டேட்டா தேவைப்படுது அப்படின்னா 2 பேராமீட்டர் இருக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். இந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது யூசர் ப்ரௌசர்ல இருந்து ஒரு டேட்டா வந்து கொண்டு வரும் நம்மளுக்கு. எதர் போஸ்ட் பண்றக்கோ இல்ல டெலிட் பண்ற ஐடி வேணாலோ இல்ல எந்த ஐபில இருந்து வருது அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம என்ன ரெஸ்பாண்ட் பண்றோமோ அது வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். இந்த ரெஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். ரெக்வஸ்ட் வந்து இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போறதுல ஜஸ்ட் எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் நம்ம ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் சென்ட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா சென்ட் அப்படிங்கறதா இந்த ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ல திரும்பி அனுப்புறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். இந்த சென்ட் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன வேணுமோ ரிட்டர்ன் பண்ணலாம். எய்தர் டெக்ஸ்ட் ஆகட்டும் இல்ல ஒரு ஜேசன் ஆகட்டும் இல்ல ஒரு இமேஜ் ஆகட்டும் ஒரு லிங்க் ஆகட்டும் ஒரு HTML ஃபைல் ஆகட்டும், என்ன ஃபைல் வேணுமோ இல்ல எந்த டேட்டா வேணுமோ அதை வந்து நம்ம இதுல தான் சென்ட் பண்ணணும். ஸோ இங்க சென்ட் பண்றதா வந்து எங்க இருந்து யார் வந்து கால் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து இது ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நம்ம இங்க டைப் பண்றோம் அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத நம்ம சென்ட் பண்றோம். யாருக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னா இது வந்து ஒரு கெட் ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா இது ரிட்டர்ன் பண்ணும். இது எங்க லிசன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லிசன் பண்றது கடைசியில போடணும். ஆப் டாட் லிசன். லிசன்ல வந்து நம்மளுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுல இப்போதைக்கு லோக்கல்ல ரன் பண்றதுனால போர்ட் நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். இது வேற என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ணலாம். இதை ரன் பண்றதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நோட்மான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தோம். சேம் அதே நோட்மான் யூஸ் பண்ணிக்கலாம். நோட்மான் index.js. இப்பதான் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ஃபைல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிகியூஷன் பாலிசி இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன கமாண்ட் மட்டும் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கும். மோஸ்டா இந்த எரர் வராது. இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த சேம் எரர் அப்படியே போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கமாண்ட் வந்து நம்மளுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து ஒரு சின்ன கமாண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் மோட்ல யூஸ் பண்ணிட்டு அந்த கமாண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எரர் வந்து எகைன் வராது. ஸோ அது சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எகைன் நீங்க ரன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆயிருக்கும். நோட்மான் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். ஸ்டார்டிங் நோட் இண்டெக்ஸ் இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம சர்வர் நம்ம இங்க கிரியேட் பண்ண சர்வர் வந்து போர்ட் நம்பர் 3000 லிசன் பண்ணிட்டு இருக்கு. ஹோஸ்ட் நேம் எதுவும் இல்லை இப்போதைக்கு. போர்ட் நம்பர் 3000 ஸ்லாஷுக்கு மட்டும் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நீங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு நம்ம லோக்கல் ஹோஸ்ட் எப்பவுமே அடிப்போம்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் போட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிருக்கும். இந்த டெக்ஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சர்வர் வந்து நம்மளுக்கு லோக்கல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இதோட பிக் பிக்சர் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம். இங்க பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு இருக்கு. இன்கேஸ் நீங்க இதுல வேற ஏதாவது டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸ்லாஷ் சம்திங் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வராது. ஏன்னா அதை வந்து நம்ம லிசன் பண்ணல. என்னத்தை மட்டும் தான் லிசன் பண்றோம் அப்படின்னா ஸ்லாஷ் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் எம்டியா அந்த ஹோஸ்ட் நேம் மட்டும் இந்த போர்ட் நம்பர் 3000 வந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து ஹலோ வேர்ல்ட ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சேம் அதே தான் நம்மளுக்கு இங்க நடந்திருக்கு. வெறும் லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். இங்க வந்து இதோட பிக் பிக்சர் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு ப்ரௌசர் வச்சிருக்கீங்க, ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து டொமைன் நேம் என்ன இருக்கும், www.something.com அப்படின்னு இருக்கும். அதை டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து இங்க டிஸ்பிளே ஆகணும். அது எங்க இருந்து வரும் அப்படின்னா எய்தர் நீங்க அந்த ஸ்டாட்டிக் பேஜா வச்சுட்டு அது என்டையரா ஹோஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த சர்வர்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க டைப் பண்ண உடனே something.com அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்றீங்க, ரெக்வஸ்ட் சென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசர் வந்து போய் லிசன் பண்ணும். அப்ப லிசன் பண்ணும்போது நம்ம இங்க என்ன பண்றோம், இங்க வந்து ஹோஸ்ட் நேம் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ இங்க வந்து இது மட்டும் தான் போர்ட் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்போம். இன்கேஸ் நம்ம வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க வந்து அதோட போர்ட் நேம் ஹோஸ்ட் நேமும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த ஹோஸ்ட் நேம் வந்து www.something.com அப்படின்னு இருக்கும். இப்போ அந்த சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு போர்ட் நம்பர் இது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க something.com, அதுல 3000 போர்ட்ல ஏதாவது ரெக்வஸ்ட் வருதா அப்படிங்கறது லிசன் பண்ணிட்டே இருக்கும். இப்போ யாராவது ஒரு யூசர் வந்து இந்த நம்ம வெப்சைட் கிளிக் பண்ற வெப்சைட் வந்து வெப் பேஜ் கிளிக் பண்றாங்க, something.com அப்படிங்கிற URL போறாங்க அப்படின்னா அப்ப வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பேஜ் வந்து ஆக்டிவ் ஆயிரும். ஏன்னா இது லிசன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இப்போ லிசன் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த கால் வந்து நம்மளுக்கு நடக்கும். அடுத்து இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள போவாங்க யூசர். அப்ப வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது சென்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் இந்த ஹலோ வேர்ல்ட் பதிலாக நம்ம வெப் பேஜ் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேஜ் வந்து நம்ம இங்க இருந்து சென்ட் பண்ணிடுவோம், ரெண்டர் பண்ணிவிடுவோம். ரெண்டர்னா அந்த HTML பேஜை ரெண்டர் பண்ணிடுவோம். ஸோ HTML பேஜே வந்து நம்மளுக்கு சர்வர்ல இருந்து போகும். அப்ப யூசருக்கு என்ன வரும்னா அந்த HTML பேஜ் வந்து இங்க ரிட்டர்ன் ஆயிருக்கும். அந்த HTML பேஜ் இங்க ரெண்டர் ஆகும்போது நம்மளுக்கு அது
வெப் பேஜா நம்மளுக்கு வந்து இங்க தெரியும். இப்போ எப்படி எக்ஸாம்பிள் இது சொல்லணும்னா, இந்த express.js.com அப்படின்னு ஒரு யூசர் வந்து, இப்போ நம்ம ஒரு யூசர் நம்ம ப்ரௌசர்ல டைப் பண்றோம், நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணணும்னா இதை வந்து இந்த ரெக்வஸ்ட் எடுத்துட்டு போகும். அப்ப நம்மள மாதிரி இங்க எக்ஸ்பிரஸ்ல இன்கேஸ் அவங்க எக்ஸ்பிரஸ்ல பண்ணியிருந்தாங்கன்னா எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு கோட் எழுதியிருப்பாங்க. அந்த கோட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த போர்ட் நம்பர் 3000ல www.expressjs.com அப்படிங்கிற ஹோஸ்ட்ல வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், வெறும் ஸ்லாஷ்னா வெறும் expressjs.com இவ்வளவுதான். இப்படி கொடுக்கும்போது என்ன பண்றோம், ஒரு டெக்ஸ்ட் ஒரு வெப் பேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இங்க ரிட்டர்ன்ல டெக்ஸ்ட்டுக்கு மேல அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த HTML பேஜோட கோட் வந்து ரெண்டர் பண்ணிருப்பாங்க. ஸோ ரெண்டரிங் வேற, டைரக்டா HTML ரிட்டர்ன் பண்றது வேற. ரெண்டர் பண்றது அப்படின்னா அந்த HTML வந்து ரெண்டர் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்றது. ஸோ டைரக்டா நம்ம வந்து இங்கே லிஸ்ட் ஆயிரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் மட்டும் டிஸ்பிளே ஆகாது. ஒரு சில வெப்சைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் டிஸ்பிளே ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு CSS லோட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்து தனியா 2 கோட் மட்டும் சென்ட் பண்ணிட்டு அதை நம்மளே வந்து ரெண்டர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல வந்து அந்த ரெண்டர் பண்ணி என்டையரா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பில்ட் பண்ணிட்டு நம்மளோட ரெஸ்பான்ஸ் மட்டும் சென்ட் பண்ணும்போது டைரக்டா பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த கேஸ்ல இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்றதுக்கு பதிலாக ஒரு வெப் பேஜ் ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் நம்மளுக்கு டைரக்டா இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். இதான் வந்து நடக்குது. இதுல வந்து வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம், ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணலாம், ஒரு கால் பேக் இருக்கும், பேக்லாக் இருக்கு. இந்த நாளை பத்தி நம்ம டீடைலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கெட், போஸ்ட், டெலிட் இந்த மாதிரி HTTP வெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட முடியும். அதே மாதிரி ரவுட்ஸ் போட முடியும். ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ரிட்டர்ன் பண்ணும், ஸ்லாஷ் கான்டாக்டர்ஸ் கொடுத்தா என்ன ரிட்டர்ன் பண்ணும், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காவும் போடலாம். இல்லை எல்லாத்தையுமே இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் தனியா வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போய் பார்ஸ் பண்ணி எடுத்து எல்லாம் பண்றது மாதிரியும் பண்ணலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி தான் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லிசன் அப்படிங்கிறதுல வேற என்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லிசன்ல வந்து நம்மளுக்கு 4 பேராமீட்டர் இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் ரெக்வயர்ட், மற்ற 3மே ஆப்ஷனல். ஏன் ஒன்று மட்டும் ரெக்வயர்ட் அப்படின்னா, போர்ட் நம்பர் லோக்கல்ல டெவலப் பண்றதுனாலும் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அதனால போர்ட் நம்பர் மட்டும் ரெக்வயர்ட் பாராமீட்டரா வச்சிருக்காங்க. மற்ற 4 என்னென்ன அப்படின்னா, செகண்ட் வந்து ஹோஸ்ட் நேம். ஹோஸ்ட் நேம் வந்து ஸ்ட்ரிங். ஹோஸ்ட் நேம் தான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம டொமைன் நேம். நம்ம என்ன டிப்ளாய் பண்ணிருக்கோமோ, இங்க வந்து expressjs.com அப்படின்னு இருந்துச்சு, அந்த ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம வெப்சைட் என்னென்ன ஹோஸ்ட் பண்ணிருக்கோமோ, நம்ம சைட் என்னென்ன ஹோஸ்ட் பண்ணிருக்கோமோ அந்த நேம் வந்து நம்ம எடுத்து இங்க கொடுக்கணும். அதுதான் வந்து ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. சிம்பிளி டொமைன் நேம் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் வந்து கால் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல பேக்லாக் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பெண்டிங் கனெக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து அப்டேட்ல வந்து அந்த தேர்ட் பேராமீட்டர் மட்டும் இல்லை, தேர்ட் பேராமீட்டர் பதில டைரக்டா கால் பேக் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த கால் பேக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏசின்கனஸ் ஃபங்க்ஷன். அது வந்து எப்போ கால் ஆகும் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா கால் ஆகும். இதெல்லாம் வந்து லாக் பண்றதுக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கும். லைக் வந்து எத்தனை பேர் நம்ம வெப்சைட் வர்றாங்க, இல்ல எத்தனை ரெக்வஸ்ட் வந்து நம்ம சைட்டுக்கு வருது அப்படின்னு ட்ராக் பண்றதுக்குலாம் இந்த கால் பேக் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். செகண்ட் வந்து ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். தேர்ட் ஒன் வந்து கால் பேக்கா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் இங்க கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கோடு தேவையோ அந்த கோடு வந்து நம்ம பேஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு குளோபல் வேரியபிள் டேட்டா பேஸ்ல வச்சுட்டு அந்த வேரியபிளை ரிட்ரைவ் பண்ணி அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி அகைன் சேவ் பண்ணிடலாம். ஸோ தட் எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கறத செக் பண்ணலாம். இல்ல வந்து அந்த யூசரோட IP எடுத்து எத்தனை யூனிக் ரெக்வஸ்ட் வந்திருக்கு, இல்ல ஒரே யூசர்ல இருந்து எத்தனை டைம் வந்திருக்கு, இந்த மாதிரி லாக் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவையான டேட்டா, மெட்டா டேட்டா இது எல்லாமே எடுக்கிறதுக்காக அந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பேக் போட்டுக்கலாம். அதுவும் ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்மளுக்கு அது வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். அது இதனால தான் வந்து இந்த லிசன்ல வந்திருக்க 4 பேராமீட்டர்ஸோட ஃபங்க்ஷன், 3 பேராமீட்டர்ஸ். ஓகே, வித் திஸ் பேசிக் இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம இன்னும் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் வந்து இது எப்படி கெட் மெத்தட்ல வந்து ஒரு இது மட்டும் போடுறோம், ஸ்பெசிஃபிக்கான ரவுட் வேணும் என்ன பண்ணோம், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபர்தர் அப்கமிங் வீடியோஸ்ல 1 by 1 வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.